4 மீடியம் சைஸ் தக்காளி, 10 பூண்டு பல் தோலோடு எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன், 2 வரமிளகாய், 1½ ஸ்பூன் ரசப்பொடி, ஒரு சிறிய துண்டு புளி, தேவையான கொத்தமல்லி, தேவையான கருவேப்பிலை. இப்போ இந்த கிண்ணத்துல தான் ரசம் வைக்க போறோம். இந்த கிண்ணம் 1 லிட்டர் அளவு தண்ணீர் பிடிக்கிற கிண்ணம். இப்போ இந்த புளியை போட்டுக்குவோம். இதுல ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். ஒரு மிக்சி ஜார்ல இந்த 4 தக்காளியும் நல்லா பேஸ்டா அரைச்சி கொண்டு வந்துருவோம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு கடாயில 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சிருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதாங்க. ரசம் நல்லா இப்ப கொதிச்சு வந்துருச்சு. இந்த பக்குவத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி ரசம் ரெடி.